திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா. கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்குல விரைந்து நீதி பெறுவதற்கு அரசு உறுதி பூண்டிருக்கிறது. இதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோவை சிறுமி கொலை வழக்கு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்த நிலையில இதற்கு அடுத்தபடியாக பல்வேறு திருப்பங்களை நம்ம பார்த்திருந்தோம். தொடர்ந்து 2 பேர் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த நிலையில இந்த வழக்குக்கான நீதியை விரைந்து பெற்று தருவதற்கு அரசு உறுதி பூண்டிருக்கிறது. இதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷும் இணைந்திருக்கிறார். சுரேஷ், இப்ப இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கு? வணக்கம். அதாவது கோவை மாவட்டம் சூலூர்ல 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் தொடர்பான அந்த வழக்கின் விசாரணையை சுதந்திரமான வெளிப்படையான விசாரணைக்கு ஏதுவாக காவல்துறையில மூத்த அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் விஸ்வ இந்து பரிஷத்து வட தமிழ்நாடு தலைவர் சொக்கலிங்கம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தாரு. அந்த மனுவில் இந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல பரவி வரக்கூடிய அந்த வீடியோக்களை புலன் விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படுத்தினால அவற்றை நீக்க வேண்டும், இந்த வழக்கு தொடர்பான செய்திகள் வெளியிட அனைத்து வகையான ஊடகங்களுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்த சமூக வலைதளங்கள்ல பல கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. அதனால தான் இந்த வழக்கின் விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த வழக்கை தாக்கல் செய்திருப்பதாக மனுதாரர் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண் ஆஜராகி இந்த வழக்குல அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது, மரபணு சோதனை முடிவுகளை எதிர்நோக்கி இருக்கிறோம். அதன் பிறகு இந்த வழக்குல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த வழக்கை நடத்துவதற்காக அரசு சிறப்பு வழக்கறிஞராக சங்கரன் என்பவர், கோவையை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் சங்கரன் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வழக்குல விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விரைந்து நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு எதிராக சிறப்பு கவனம் செலுத்தி இந்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் இந்த சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோக்களை நீக்குவதற்கு அமெரிக்காவை சேர்ந்த இன்ஸ்டாகிராம் நிறுவனத்தை தான் கேட்டிருக்கிறோம். இந்த வீடியோக்களை நீக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 7 நாட்கள் ஆகும் என்று அவர் விளக்கம் அளித்தார். அது மட்டுமல்லாமல் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான இந்த குற்றங்களை, அதாவது பாலியல் குற்றங்களை தடுப்பது தொடர்பான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட இருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். தமிழக அரசின் தரப்பில், அதாவது குற்றவியல் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் ஆஜராகி இந்த வழக்கினுடைய விசாரணை கண்காணிக்கிறதுக்காக கூடுதல் SP தலைமையில இந்த வழக்கை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்ட 2 பேரும் அதாவது கைது செய்யப்பட்ட 2 பேரும் தொண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று விளக்கம் அளித்தார். இதையடுத்து இந்த விசாரணையை எப்படி நடத்தணும்னு சொல்லி காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் இந்த விசாரணையை பொறுத்தவரைக்கும் தற்போதைக்கு பார்க்கும்போது ஆரம்பகட்ட அளவுல பார்க்கும்போது இந்த விசாரணையானது சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்பது தெரிகிறது. இந்த மனு தொடர்பாக விரிவான உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் என்று சொல்லி இந்த வழக்கில் உத்தரவுக்காக தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். கோவை சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்குல விரைந்து நீதி வழங்கப்படும் என்று அரசு உறுதி பூண்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட நாம கேட்டோம். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா.